ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரேகா ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, மாங்காய் வச்சுட்டு ஏன் ஸ்டைலில் மாங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் சாதம் செய்யும்போது நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் நிறைய பேருக்கு நான் செய்து கொடுத்துருக்குறேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சாதத்துக்கு எப்போவுமே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கீரை பொரியல் செய்யலான்னு இருக்கேன். அதுவும் கலவைக்கீரை பொரியல் செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா கலவைக்கீரை பொரியலும் மாங்காய் சாதமும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் இந்த மாதிரி நான் நல்லா 2 மாங்காய் எடுத்து நல்லா துருகி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கலக்கக்கொட்டை தேவையான அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்க சீரகம், மஞ்சள், கடுகு, மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் வடித்த சாதம். நான் 1/2 கிலோ சாதம் எடுத்திருக்கேன். அது நல்லா சாதத்தை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு எம்டி கடாயை ட்ரையாக வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் ஊற்றலை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகா, இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் இந்த மிளகா இதுக்கு மேலே வறுக்கிற பொருளெல்லாம் கூட நல்லா வறுப்படும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். எதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து வறுக்கிறேன்னா, காஞ்ச மிளகா தனியாக வறுத்தோம்னா நமக்கு நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து வறுக்கும் போது அந்தளவுக்கு நெடி இருக்காது. காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்பட்டுரும். அதனால் நான் வறுத்துட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்க போகிறேன். ஏற்கனவே காஞ்சிருக்கிறதுனால வெந்தயம் சீக்கிரம் வறுப்பட்டுடுச்சு. போதும். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுப்பட்டுச்சு, எடுத்துக்கலாம். இதே கடாயில் ஒரே ஒரு 4 மிளகு போட்டு போகிறேன். நிறைய மிளகு வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூனு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 20 மிளகு இருக்கும். அந்த மிளகு வரைக்கும் லைட்டாக வறுத்துக்க போகிறேன். இதுவும் நல்லா வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே இந்த மாதிரி நான் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் அடுப்பில் வச்சு ஒரு 3 கரண்டி 4 கரண்டி தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், இது நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ஓரளவுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ இது பாதி பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சோடனே கலக்கக்கொட்டை. நான் கலக்கக்கொட்டை நிறைய போடுறேன். இது நல்லா செவக்கட்டும்.
இது நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி. எண்ணெயிலே போட்டோன்னா மஞ்சள் பொடியோட ஃப்ளேவர்லாம் சீக்கிரம் போயிடும். அந்த பச்சை வாசனை சொல்லுவாங்கள்ல, அந்த பொடியோடது அது போயிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம திருக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் மாங்காய், இதை போட்டுடலாம். இதில் வந்து மிளகா தூள் எதுவுமே போடல. ஏன்னாக்கா நம்ம அந்த பொடியிலே வந்து தேவையான அளவு மிளகாவை வந்து நம்ம போட்டு மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் வந்து எதுவுமே நான் போடலை, வெறும் தாளிப்பு மட்டும்தான். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூள், அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டலாம். நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மூடி வைக்க போகிறேன். எதுக்குன்னா அந்த ஃப்ளேவரில் அந்த மசாலா தூவணும் இல்லைங்களா, அது வந்து மாங்காயில் நல்லா ஊறணும். அதுக்காக ஒரே ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் வச்சோன்னாக்கா நல்லா அது செட் ஆகிடும். அந்த மாங்காயில் அது வந்து ஃப்ளேவரில் நல்லா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சாதம் போட்டு கலரிடலாம். இப்போ இது திறந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாங்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துட்டுருக்கும். வெந்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா அந்த மாங்காயில் இறங்கிட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம ஆறின சாதத்தையும் போட்டு நான் பெசரிடுறேன். அதுக்குள்ளே நம்ம கீரை பொரியல் செய்திடலாம். கீரை பொரியல் செய்யறதுக்கு கலவைக்கீரை வந்து நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அது நல்லா வந்து தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ப்ளஸ் வந்து மஞ்சள் பொடி போட போகிறோம். மஞ்சள் பொடி போட்டால் போடலாம், இல்லைன்னா விடலாம். அப்புறம் மிளகு வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வேணுன்றவங்க தாளிப்பில் சும்மா ஒரு 2-3 மிளகு போடலாம். இது கொரோனா டைமாக இருக்கிறதுனால நான் எல்லா தாளிப்பும் ஒரு 2-3 மிளகு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மீதி இதில் சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் துருவி இறக்கிடலாம். ப்ளஸ் கொஞ்சம் வந்து பூண்டை வந்து நான் ஒரு 15 பூண்டை வந்து நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்த்துக்கலாம். கடாயை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். ரெண்டு கரண்டி எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து ஒரு அரை தேக்கரண்டி கடுகு, பொரிஞ்ச உடனே சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் வந்து மூணு காஞ்ச மிளகாவை வந்து நான் பாதி பாதியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நான் போட்டுடுறேன். இது நல்லா கலர் மாறினோடனே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். வதங்கினோடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வந்து கூட்டிக்கலாம். மிளகையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே வந்து நான் அரை உப்பு போடுறேன். எனக்கா கீரையில் வந்து உப்பு இருக்கும், அதனால்
கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு அரை உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா வெந்துடும் சீக்கிரம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது டிஷ்ஷு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கீரை பொரியல் வந்து இந்த கலவை கீரைன்றது வந்து மோஸ்ட்லி வந்து டவுன் சைட்லாம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. முன்ன கிராமத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருந்தது. டவுன் சைடு வந்து அது கொஞ்சம் ரேரு. இந்த மாதிரி எல்லா வகையான கீரையும் இருக்கும். அதில் பார்த்திங்கனாக்கா அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, அந்த மாதிரி எல்லா விதமான கீரையும் இருக்கும். அந்த கீரையை வச்சு இந்த மாதிரி பொரியல் வந்து நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து மாங்காய் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை போட்டுட்டு கலக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதை மூடி வச்சிடலாம். இது வேகத்துக்குள்ளே தேங்காய் நம்ம திருகி வச்சுட்டு நம்ம அந்த மாங்காவை தனித்தனியாக வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு நல்லா ஆறிட்டுருக்கும். அது வந்து நம்ம கலக்கிக்கலாம். இப்போ மாங்காய் தொக்கும் நல்லா ஆறிடுச்சு, ப்ளஸ் வந்து சாதமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க. அப்போ தான் அந்த மாங்காய் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அது வந்து அங்கங்கே தொக்கா நின்றுடும். பாருங்கள், இதை நம்ம நல்லா கலக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கோம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊறணும். மாங்காய் சாதம் வந்து நல்லா ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாங்காவும் சாதமும் நல்லா மிங்கிள் ஆகிருக்கும். மாங்காய் சாதம் இதை நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து பொரியல் நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் பொரியல் எப்படி வந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. பார்க்க போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொரியல் தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம திருக்கி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குங்க. அதனால் எனக்கு வந்து உப்பு போட தேவையில்லை. சூப்பரான அருமையான பொரியல் ரெடி. இப்போ நம்ம இதை பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் நல்லா வந்திருக்கு நமக்கு ரைஸு. மாங்காய் சாதமும் கலவைக்கீரை பொரியலும் சூப்பராக வந்திருக்கு. இதை செய்ய தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செய்ய தெரியாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலி ரேகா ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ பசங்க சாப்பிட்டோம். சாப்பிடுங்க. நீ சாப்பிட்றா வரா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீரை பொரியல். அனி வாடம்மா சாப்பிடுவேன். கீரை பொரியல் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மாங்காய் சாதத்தை சாப்பிடலாம். மாங்காய் சாதமாக டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா குழந்தைங்க வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் ரேகா ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.